உங்களுக்கு எப்படி இருந்தது படம் பார்க்குறப்போ? இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. எப்போவுமே வந்து ஒரு படத்தின் நீளம் கொஞ்சம் சோர்வடைய வைக்கும். இந்த படத்துலேயும் அந்த நீளம் வந்து சோர்வடைய வைக்குது. 2 1/2 மணி நேரத்துக்கு மேலே தாண்டுச்சுன்னா அந்த படம் வந்து ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி போகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனாலும் இங்கே டைரக்டர்களுக்கு எடுத்ததை வந்து அப்படியே பயன்படுத்தணுங்கிற ஆசை இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்களே போய் எடிட்டிங் டேபிளில் உட்காந்து இதை வெட்டாத அதை வையின்லாம் சொல்கிற வழக்கம் இங்கே இருக்குது. முழுக்க முழுக்க ஒரு எடிட்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒதுங்கிட்டாங்கன்னா அவருக்கே தெரியும் இந்த படத்தை எவ்வளோ கிறிஸ்பாக கொடுக்கணும் அப்படின்ட்டு. இந்த படம் கொஞ்சம் நீளம் இருக்குது. அது என்னென்னா செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம பொறுமையை சோதிக்குது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஒரு 3/4 மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம்னு கூட சொல்லலாம். நம்மளை வந்து பரபரக்க வச்சிருக்கிறாரு. ஐயோ அடுத்து என்ன நடக்குமோ ரொம்ப ஒரு மாதிரி தவிக்க விட்டுருக்கிறாரு. அதில் வந்து ஜெயிச்சிருக்காரு. படத்தில் வந்து கன்னி வெடி வைக்கிறாங்க. அந்த வெடி இப்போ வெடிச்சிருமோ அப்படிங்கிற உணர்வு நமக்கு வருது. ஆமாம், எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து நம்ம பார்த்தோம். அது வந்து கரெக்டாக பண்ணிட்டாரு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து இப்படி வளன்னு இழுத்துட்டே போகிறாங்க. எப்போவுமே ஒரு படத்தில் வில்லன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வில்லன் வந்து வீக்காக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணாலும் எடுக்கூடாது. அதுதான் இந்த படத்தில் நிகழ்ந்திருக்கு. சூரஜ் வெஞ்சர்முல்லா மிகப்பெரிய நடிகர் அவர். அவரெல்லாம் இந்த படத்தில் கொண்டு வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்களோன்னு கூட நமக்கு தோணுது. அதுதான் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான்.